மே 4ஆம் தேதி மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் 5 மாநில தேர்தல் முடிவுகள் என்பது வாக்கு எண்ணிக்கையாக மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய ஒவ்வொரு சுற்று முடிவுகளையும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருக்கிறது. result.eci.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இசிஐ நெட் அப்படிங்கிற இணையதளம் இருக்கிறது. அதே போல வெப்சைட் ஆப் இருக்கிறது, செயலியும். அதன் மூலமாகவும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளையும் தெரிந்து கொள்வதற்குண்டான வசதிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றுகளாக நடைபெறும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய பூத்துகளின் அடிப்படையில் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற உள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேஜைகள்ல வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எல்லாம் எண்ணும் பணி என்பது 8:30 மணிக்கு தொடங்கும். காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது மேற்கொள்ளப்படும். இதன் காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி என்பது தொடங்கி நடைபெறும் போது அதற்கான ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் தேர்தல் ஆணையத்துடைய இந்த இணையதளத்தின் வாயிலாகவும் இசிஐ நெட் என்ற ஆப் மூலமாகவும் செயலி மூலமாகவும் தெரிந்து கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளைத்தான் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கையினுடைய சுற்று முடிவுகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளம் மற்றும் செயலியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பாக உள்ளது.